நீங்க வந்துகிட்டு இந்த அ பேபி சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்க கலந்துக்கிட்டீங்க. ஒரு ஜிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா, தரதரன்னு தொறந்து ஜூஸு, பால் என்ன குடிச்சிட்டு மூடிட்டு நிம்மதியா படுத்து மதர் ஃபீடிங் மாரி இன்னொரு பிள்ளைய நெனச்சே பார்க்கக்கூடாதுன்னு நெனச்சேன் சார். ஸோ அத பத்தி சொல்லுங்க. குழந்தை வளர்ப்பு அவ்ளோ கடினமாவா இருக்கு நிஜமாவே? சப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப லேக்கிங்கா இருக்கு. இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் லேக்கிங்கா இருக்கிறதுனால பாத்துக்கிறது யார்கிட்டயும் நம்பி விடவும் முடியல. அந்த மாதிரி இப்ப அபார்ட்மெண்ட் கல்ச்சர், ஃபிளாட் சிஸ்டம் வந்ததுனால பக்கத்து வீட்ல யார் நெய்பர்ஸ் இருக்கான்னே தெரியிற ஒரு கல்ச்சர் கிடையாது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அத்தை வீட்ல, மாமி வீட்ல, எதிர்த்த வீட்ல விட்டுட்டு கூட குழந்தைய வந்துட்டு குடுத்துட்டு போவோம். இப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் கிடையாது. ஸோ இந்த குழந்தைய வச்சுட்டு பாத்துக்கவும் ஆள் இல்லாம அவங்க கிச்சன்ல வச்சுட்டு படுற கஷ்டம், அது தூங்கும்போது தான் மத்த வேலை செய்யணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ மதர்ஹுட்ன்றது ஒரு மிகப்பெரிய ஜாப் தான் அத சொல்லலாம். இது யார்கிட்டயும் ஷேரிங் பண்றது இல்ல. பிகாஸ் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நம்ம கிரியேட் பண்ணியே குடுக்கல. அந்த பியர் குரூப்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒத்த வயதுடைய குழந்தைகள்னு சொல்லுவாங்க. ஒரு வயசு குழந்தைங்க சேர்ந்து பழகக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப லேக்கிங்கா இருக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ஸ். அதனால வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து மொபைல்ல பார்க்குற வீடியோஸ் அத தான் மிமிக்ரி பண்ணி, அத இமிட்டேட் பண்ணி தான் பேசுறாங்களே தவிர, ஜென்ரலா அந்த ஹியூமன் கிட்ட அவங்க டச் ரொம்ப கம்மியா இருக்கிறத